செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிரப்பாக்கம் ஃபஸ்ட்டு மழை, இது 2வது மழை. 8 மணி நேரம் பெஞ்ச மழையில் இவ்வளோ தண்ணி போகுதுனாக்கா 2 நாள் 3 நாள் பெஞ்சு எந்த அளவுக்கு தண்ணி போகும் பாருங்க. அது காய்ச்சி பார்த்துங்க. சொல்லு சொல்லு சொல்லு. அது நான் தாஸ்மேக் யூடியூப் சேனல் பேசுகிறேன். இது நம்ம செய்தியாக பார்க்காம இயற்கை நிகழ்வை பார்க்குறதுக்காக தான் வீடியோவை பண்ணி போடுறோம். இந்த வீடியோ இயற்கை நிகழ்வை மட்டும் பாருங்கள், செய்தியாக பார்க்காதீங்க. பேப்பரில் கப்பல் செய்து விடலாமா? பேப்பரில் கப்பல் ஒரு நேரம் வராது, ஊரே தண்ணியில் கிடக்குது. 8 மணி நேரம் பெஞ்ச தண்ணியே இவ்வளோ இருக்குனாக்கா 3 நாள் 4 நாள் பெஞ்சு எந்தளவுக்கு மழை பெஞ்சால் எவ்வளோ தண்ணி வரும் பாருங்கள். இதே மேட்டு பகுதியிலே இவ்வளோ தண்ணி இருக்குனாக்கா இன்னும் பள்ளம் பகுதியில் பாருங்கள். இதில் சமமளி பகுதி, கைனிவெளி பகுதியில் இவ்வளோ பிரமாண்டமான மலையோட தண்ணி ஓட்ட நீர் ஃபுல்லாக முழுகிருக்கும். ஆனால் அந்த காணொலியிலே நம்ம வீடெல்லாம் காட்டிக்க மாட்டோம், ஏன்னா தேவையில்லாத நம்ம நியூஸ் போட மாட்டோம். அதனால் நியூஸ் சேனல் நம்ம இருக்கிற வேலை இல்லை. நம்மளோட வேலை இயற்கையை காட்டுறது தான் நம்ம வேலை. காட்டு காசிங்க மாறும் பொழுதில் நிலைக்கும் என்ற கனவில் அதிகமாக போகிற தண்ணி இதில் சிறுவோ பெஞ்சாலும் வச்சு பெய்யுதுண்ணா கேப் விடாதா? இவ்வளோ தண்ணி வரல இந்த வாட்டி தானே தண்ணி அதிகம். ஏன்னா 2 தடவை நிவாரணம் நிதியா இல்லையே, நம்மளே நிவாரணம் கொடுத்தா நீ ஒன்றையும் கொடுக்கல. இந்த வாட்டி தண்ணி அதிகம்ண்ணா, எல்லாம் ஏரியும் வச்சுன்னு நினைக்கிறேன். அப்படியே எடு, அப்படியே பிடிச்சி எடு, மேலே போய் மைக் வேலை செய்யாது. ஏன்னா மைக் வேலை செய்யாது, கவர் போட்டு வச்சுக்கிறல்ல. இந்த இடம் எங்கன்னா மேலுமுருத்தூர் பக்கத்தில் அச்சிரப்பாக்கம். இந்த அச்சிரப்பாக்கம் ஏரி தண்ணி இது பெரிய ஏரி. இன்னொரு சித்தேரி ஒன்று இருக்குது, அது ஒரு 2 ஏரி. நம்ம ஊரில் 2 ஏரி ஒரே ஊர் நடுவில் இருக்கும். இந்த ஏரியில் பிரம்மாண்டமாக தண்ணி போகிற ஒரு அற்புதமான காட்சி பாருங்கள். எங்கடா சேனல்லாம் பயங்கரமாக மக்களே, இதில் அற்புதமான ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இது நம்ம செய்தி போடுற வேலை நம்ம வேலை இல்லை. இது பிரம்மாண்டமாக இயற்கை நிகழ்வு. தண்ணி எப்படி பிரம்மாண்டமான இயற்கை மாற்றத்தில் எல்லினோ காலம்னு சொல்லிட்டு ஒரு காலம் விஞ்ஞானிகளாக அறிவித்த எல்லினோ காலம். இது அந்த எல்லினோ காலத்தில் இயற்கை நிகழ்வு எந்தளவுக்கு ஒரு அழிவுத்தன்மையில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை போடுறது தான் நம்ம வேலை. இது நம்ம செய்தியாக எதுவுமே போடுறது கிடையாது. செய்தியாக போட்டால் நம்ம சேனலுக்கு ப்ராப்ளம் தான். அதனால் செய்தி போட மாட்டோம். ஊருக்கு போட தண்ணி கொடுத்தப்போ நானே கடலில் தான் வந்தா சரியான மலை. இது சென்னை, அடுத்தது கன்னியாகுமரி. இது 2 தாக்கிட்டு நடுவில் செங்கல்பட்டு மாவட்டம். நம்ம செங்கல்பட்டு மாவட்டத்தை எந்த அளவுக்கு ஒரு ஆட்டம் கண்டுட்டு தண்ணி பிரம்மாண்டம் போகிற ஒரு அற்புதமான இயற்கை நிகழ்வு பாருங்கள். எல்லினோ காலம் சொல்லிட்டு விஞ்ஞானிகளால் கழிக்கப்பட்ட இந்த காலத்தில் எந்தளவுக்கு இயற்கையோட மாற்றங்கள் எந்தளவுக்கு இருக்குனாக்கா இது 2000க்கு அப்புறமா தான் இந்த மாதிரி அழிவுகள் தண்ணிகள் அதிகமாக வருது. இயற்கை நிகழ்வு அதிகமாக போயிடுச்சு. அதனால தான் நம்ம இந்த மாதிரி நிறைய தண்ணி போகிற ஒரு அழிவு காலங்கள்லாம் நம்ம சந்திக்க வேண்டியதாக இருக்குது. சபை சூப்பர், இதுதான் சூப்பர். இது இங்கே எழுதுதா மீனுங்க, இது மாதிரி எழுதுது மீன். நைட்டு ஃபுல்லாக சாரல் மழை, காலையிலேருந்து பெஞ்ச மழையை 8 மணி நேரத்தில் எந்த அளவுக்கு தண்ணி பாருங்கள். பிரம்மாண்டமான ஒரு வாட்ரு. அப்போது இன்னும் பள்ளமான பகுதியில் எந்தளவுக்கு தண்ணி நிற்கும். இது மேட்டு பகுதியில் எவ்வளோ தண்ணினாக்கா பள்ளம் பகுதியில் எவ்வளோ தண்ணி நிற்கும் பாருங்கள். தண்ணி எடுத்து பாருங்க ஃபுல்லாக. இது நம்ம கையில் வச்ச இன்ஜின் எப்படி ஆச்சு போய், இன்ஜின் ஃபுல்லாக மிங்கி போச்சு. எடுத்து கிளீன் பண்ணி தான் போகணும் பொழுது. சித்தரி அங்கே சாம தண்ணி சபை எப்படி சபை நம்ம ஊர் சரியில்லை சபை. பா செல்லே கிடைக்காது போச்சுன்னா. எல்லாம் ஃப்ளாட் வாங்க போனோம், எல்லாம் வாங்கினா ஆகுது இதெல்லாம்.
ஆனால் இந்த சபை கண்டியில் தண்ணி வாங்காது. இந்த சபை கண்டில் அந்த ஏரியா ஃபுல்லாக ரொம்பிடும். சபை கண்டிலாட்டி ஏரியா ஃபுல்லாக அவுட்டு. ரோட்டு பக்கத்தில் கிணறே சுத்தமாக தெரியல, அந்த அளவுக்கு தண்ணி நிற்குது. என்ன நிற்கிறேன் தண்ணி விட்ட போகிறேன்.